காலகட்டங்களில் மிகப்பெரிய நெருக்கடி. ஒரு நண்பர் பணம் எனக்கு கொடுத்தா மட்டும்தான் நான் கோயம்புத்தூருக்கு திருப்பி வர முடியும். அப்போ திருவண்ணாமலையில் செங்கம் ரோடு பிரியக்கூடிய இடம் இருக்கும். செங்கம் ரோடு அந்த கிரிவல பாதையில் நடுவில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். ரோடு ரெண்டாக பிரியும். ஒரு பக்கம் கிரிவல பாதை, ஒரு பக்கம் செங்கம் ரோடு. அந்த இடத்துல பெரிய ஒரு போர்டு இருக்கும். ஒரு தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை அது ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டுக்கு பின்னாடி வருவேன் காலையில் 3 மணிக்கு. சுற்றி பார்ப்பேன், யாருமே இல்லைன்னா கத்துவேன், அண்ணாமலையாரே என்னை காப்பாற்று அப்படின்னு. எனக்கு யார் இல்லை, என் குழந்தைங்க என் ஒய்ஃபை விட்டு தனியாக விட்டுட்டு நான் இந்த ஊரில் வந்து இருக்கேன். எனக்கு யாராவது எனக்கு உதவி செய்ய ஆலோசனை, எனக்கு அருளாசி புரியுங்க. தொடர்ந்து 11 நாள் டெய்லி கிரிவலம், காலையில் கிரிவலம் வந்துட்டு ரூமில் வந்து படுத்து தூங்கி ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் இருந்துச்சு பாதாள லிங்கத்தில் போய் உட்காந்து மந்திர ஜபம் பண்ணுவேன். ஒரு நாள் சனிக்கிழமை மொபைல் சுத்தமாக ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா யாரும் கூப்பிடுவாங்க. கடன்கார்ட்டெல்லாம் நான் வந்து மலேசியாவில் இருக்கேன்னு சொல்லிட்டேன். அப்போ பாதாளலிங்கத்தில் போய் மந்திர ஜபம் பண்ணுறேன். அதுக்கு முதல் நாள் இரவு வெளிநாட்டிலேருந்து ஒரு நண்பர் கூப்பிட்றாரு. அவர் நான் சொல்லி வெளிநாடு போனவர். அவர் டெய்லி என்கிட்ட பேசுகிறார் வாட்ஸ்அப் காலில். என்னுடைய கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்ல முடியலை. ஏன்னா அவரே பாவம் ஒரு ஏழப்பட்ட மனிதர். நேற்றும் திருவண்ணாமலை, முந்தானேத்தும் திருவண்ணாமலை, இன்றைக்கும் திருவண்ணாமலை, அப்படி என்ன திருவண்ணாமலையில் 10 நாள் அங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாரு. ஐயா, என் கடன் தொல்லை தாங்க முடியாமல் நாங்கள் வந்து இருக்கேன். எனக்கு 10 லட்ச ரூபா இல்லாமல் நான் ஊருக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் அக்கௌண்ட் நம்பரில் ஒரு 4-5 கொடுங்க. எதுக்குங்கண்ணே? நான் பணம் தர்றேன். ஏங்க, நான் யாருனே தெரியாது, நீங்கள் என்ன லூஸா? நான் யாருனே தெரியாது, எனக்கு எப்படி நீங்கள் பணம் தரேன்னு சொல்கிறீங்க? உங்கள் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சும்மா தான் வச்சுருக்கேன். என்னுடைய பணம் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்குன்னா பரவாயில்ல, நீங்கள் தராட்டியும் பரவாயில்ல, நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அக்கௌண்ட் நம்பர் நம்பிக்கையே இல்லை. நான் என் ஒய்ஃப்டையும் தொடர்பு கொள்ளலை. என்னுடைய நண்பர் வந்து இறக்கி விட்டு போயிடுறாரு, காரில் இறக்கி விட்டு போயிடுறாரு, இங்கேயே நான் கூப்பிடப்போ வரேனான்ட்டு. அப்போ மறுநாள் காலையில் அவர் எனக்கு நிறைய பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு, எனக்கே தெரியாது. சனிக்கிழமை அன்றைக்கி விடிஞ்சா இந்திய சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, 2018 ஆகஸ்ட் 15. அது ஞாயிற்றுக்கிழமை வருது. அந்த கிழமை வந்து அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 15 அந்த வருஷம் 2018. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சனிக்கிழமை காலையில் நான் போய் சுற்றி கிரிவலம் போய்ட்டு ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன். சாயந்தரம் எழுந்திரிச்சு மொபைல் எடுக்கவும் இல்லை. அப்படியே சும்மா பாக்கெட்டில் போட்டு நேராக போய் மந்திர ஜபம் பண்ணுறேன் பாதாள லிங்கத்தில். பண்ணிவிட்டு அந்த பாதாள லிங்கத்தை விட்டு வெளியேறி மொபைல் ஆன் பண்ணுறேன். அத்தனை மிஸ்டு கால் என் ஒய்ஃபு. யாருன்னே தெரில, நம்ம அக்கௌண்ட்டில் எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் பணம் போட்டிருக்காங்க, வெளிநாட்டிலேருந்து பணம் போட்டிருக்காங்க, வெஸ்டர்ன் மூலமாக பணம் கட்டியிருக்காங்க. அண்ணாமலையார் கொடுத்துருக்காருமான்னு. அண்ணாமலையார் கொடுத்துருக்காரு. இது சத்தியமான உண்மை. அப்போ பிரார்த்தனைக்கு வலிமை உண்டு.